கல்லுல எங்க வீட்டுல இருக்கிற செங்கல் எடுத்து என்ன முடிய பூச்சி செங்கல் தலையில அடிச்சு காதுல அடிச்சு என்னை இழுத்து போட்டு வன்கொடுமையா என்ன வயிற்று மேல துணி இல்லாம எட்டி எட்டி வச்சான் சார். என்ன துணி இல்லாம படுக்க போட்டு அடிச்சான் சார். என் தலை காலு என் வயிறு காலு எல்லாமே என் உடம்பு முழுக்க அடிச்சான் சார். அவன் என்ன படுக்க வச்சு திவ்யாவோட வைஃப் திவ்யா ஃபோன் பண்ணி அவங்களுக்கார வர வச்சு என்னை வீட்டுல வந்து முடிய பிடிச்சி செங்கல் எடுத்து தலையிலே அடிச்சு காதுலயே அடிச்சு என்ன வன்கொடுமை பண்ணி ஊரா பார்த்துச்சு சார். என்ன அடிச்சத எங்க அம்மா தடுக்க வந்தா எங்க அம்மாவே அடிச்சான் சார். சார் நான் தாமரைப்பாக்கம் கிராமம் சரிதா சார். நான் தாமரைப்பாக்கம் கிராமத்துலேருந்து வரேன் சார். எங்கள் மாவட்டம் ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு வட்டம் திமிரி ஒன்றியம். எனக்கும் திவ்யானா என்னை வந்து இது கல்லுல எங்க வீட்டுல இருக்கிற செங்கல் எடுத்து என்ன முடிய பூச்சி செங்கலை தலையில அடிச்சு காதுல அடிச்சு என்னை இழுத்து போட்டு வன்கொடுமையா என்ன வயிற்று மேல துணி இல்லாம எட்டி எட்டி வச்சான் சார். நான் திமிரி அரசு மருத்துவமனைக்கு வந்து போலீஸ்காரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த கம்ப்ளைண்ட் யாருமே எடுக்கல சார். எந்த நடவடிக்கையும் எடுக்கல சார். என்ன துணி இல்லாம படுக்க போட்டு அடிச்சான் சார். என் தலை காது என் வயிறு காலு எல்லாமே என் உடம்பு முழுக்க அடிச்சான் சார். அவன் என்ன படுக்க வச்சு சார். நான் சீதாப்பழம் பறிச்சுன்னு வந்தேன் சார். திவ்யானோட வைஃப் திவ்யா என்னை பார்த்து காரி துப்புனாங்க சார். நான் வந்து அவங்கள கேட்கல சார். எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் சார். எங்கள் அம்மா இருமா தம்பி வரட்டன்னு சொன்னாங்க சார். அந்த திவ்யானோட வைஃப் திவ்யா ஃபோன் பண்ணி அவங்ககிட்டக்கார வர வச்சு என்னை வீட்டில் வந்து முடிய பிடிச்சி செங்கல் எடுத்து தலையிலே அடிச்சு காதுலயே அடிச்சு என்ன வன்கொடுமை பண்ணி ஊரா பார்த்துச்சு சார். என்ன அடிச்சத எங்க அம்மா தடுக்க வந்தா எங்க அம்மாவே அடிச்சான் சார். நான் திமிரி காவல் நிலையத்துக்கு போனேன். எனக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல சார். நான் வாழறதா சாவறதான்னு தெரியல சார். என் வயிற்று மேலேயே எட்டி வச்சா எனக்கு அப்பவே பீரியட்ஸ் 10 நாளா போய் நின்றுது சார். அவன் என்ன வன்கொடுமையா அடிச்சான் சார். ஆற்காடு ஆரம்ப சுகாதார நிலைக்கு போனேன் சார். அடுக்கும் மரம் போனேன் சார். வாலாஜா போனேன் சார். இந்த 2 மாசமா எனக்கு உடல்நல சரியில்லை சார். யாருமே ஆம்பளைங்க யாருமே இல்லை சார். என்ன அப்படி அடிச்சா சார். ஆமா சார். பெரியப்பா வீட்டுல சார். நான் அவங்க சண்டையே வரல போல சார். அவங்க தான் எங்க வீட்டாண்ட வந்து என்ன தெருவிலையா போட்டு அடிச்சா சார். என்ன வன்கொடுமை பண்ணி அடிச்சா சார். இல்ல சார். நான் கூலி வேலை செய்யறேன் சார். என்கிட்ட எதுவும் இல்ல சார். நான் 2 மாசமா என் பசங்களையோ எங்க அப்பா எங்க அம்மாவே எங்க அப்பா எங்க அம்மா அண்ணன் தம்பி யாரையோ என்ன வீட்டுல வந்து நான் என் உயிர் வாழணும். நான் என் உயிர் வாழணும். என்ன அந்த நடவடிக்கை எடுக்கல. என்ன ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க சார். என்ன படகு போட்டு அடிச்சா சார். அதுல என்ன பண்ணணும்
என்னால உட்கார முடியல சார், என்னால முடியல சார். நான் ஊருல நான் எப்படி சார் வாடுவேன் சார்? நான் யாரு சண்டைக்கும் போக மாட்டேன் சார். தெளிவாக பேசுங்க. வாங்க நீங்கள் வாங்க. பழம்பெரிக்கு போனேன். பழம்பெரிக்கு போய் அங்கே அந்த பொண்ணு உள்ளிருந்து வெளியே வந்துக்கிறான். உள்ளிருந்து வந்து இவளை காரி முஞ்சிக்கிறான். அப்போ உள்ளேருந்து நான் வெளியே வந்தேன் சாதம் போட்டுன்னு சாப்பிட்லான்னு. அங்கே வந்து சொன்னேன், மாமா சின்ன பையன் பொண்டாட்டி காரி முஞ்சானே. அவள் காரி முஞ்சி போய் பாரு, நீ வாமா தம்பி வந்தால் சொல்லலான்னு இருந்தேன். அவங்க மாய்மார அந்த பொண்ணு எங்கள் வீட்டு உள்ள வந்துட்டா. சரிங்க என்ன வேலை உங்களுக்கு? நான் தான் சொல்லிக்கிறேன் இல்லை என் பிள்ளை கையில் சொல்கிறேன்னு, நீங்கள் மீறி உள்ளே வரீங்கன்னு. அதனாலே அவனுக்கு ஃபோன் பண்ணி எதுவுமே கேட்கல, நான் உள்ளே இருக்கிறேன். இவ்வளோ மாரி பிடிச்சி இஷ்டுன்னு வந்து தரன்னு இதுண்ணா டே 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 என்ன தப்பு நடந்தது நான் சொல்கிறேன்னா என்னை தூக்கி தூக்கி போட்டு 3 முறை அடித்தான். அவங்க கீரவங்க கேட்கவோ இல்லை. அவங்க சின்ன பாட்டம் பேரன் கூட இருக்கிறான். அவங்க கூட ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்கல. அதோட தெருவையார பார்த்தாங்க. அவங்களும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. எனக்கா டம் கட்டி கொஞ்ச நேரம் பார்த்து என்னென்னா நடந்தது உண்மை. நீங்கள் எவ்வளோ அடிக்கிறியோ ஆடுறா, உன் சாமர்த்தி எவ்வளோக்கு இது பாருங்க வந்து சொன்னேன். எங்கள் மூத்தார் விட்டு தான் அந்த மரம், அதை பறிக்க போய் அந்த பொண்ணு காரி திப்பி இவ்வளோ தூரம் நான் இவ தப்பு செஞ்சுருந்தா நானே கேட்டுருப்பேன். இப்போ தான் எந்த தப்பும் செய்யாத நாங்கள் போய் எப்படி கேட்குறது? இதே தான், வேறு இதுவும் இல்லை. அப்போ எங்களுக்கு என்ன போய் போலீஸ்காருக்கும் சொன்னோம், கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போனோம். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அப்பளுக்கு என்ன அவங்களுக்கு இந்த ஊர் உலகமே இருக்குதுன்னா எங்களுக்கு யார் இருக்கிறவங்க சொல்லுங்க? நாங்கள் எப்படி வாயறது? கூலிக்கு செஞ்சால் தான் சாப்பாடு, இல்லைன்னா எங்களுக்கு கிடையாது, சாப்பாடே கிடையாது. நாங்கள் போய் சொன்னால் கூட எங்கள் வீட்டு வாசலில் வந்து பாருங்க. அந்த நிலைமையில் இருக்கிறோம். அடிச்சுட்டு அவன் சாமர்த்தியமாக சுற்றுறான். நாங்கள் பயந்துன்னு நைட்டில் தூங்குறதாக்குது, நைட்லேயும் தூங்குறதாக்குது, பகல்லையும் வெளியே வர்றதுக்கு பயந்து இருக்குது. அவங்க தான் அதான் அவங்களால போயிட்டாங்க. போய் மரம் புள்ளிக்கு ஆம்டேனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து எதுவுமே கேட்கல. டேன்னு அதட்டுனுக்கிறேன். என்னை பிடிச்சி 3 முறை தூக்கி அடிச்சுட்டு என் பொண்ணை இஷ்டம் போய் துணியில்லாத மெனி மேலே ஒரு கால், இங்கே ஒரு கால் எட்டி வாயை பிடிச்சி நீக்கி எட்டி ஒதிக்கிறான். திருப்பினு நான் எனக்கு தொலைஞ்சு போகிறேன் போய் கேட்டால் திருப்பினு அதே போல் அடித்தான். அப்புறம் தான் நான் என்னன்னா, உனக்கு சாமர்த்தியம் எவ்வளோ இருக்குது அவ்வளோ அடி, நீ என்ன செய்கிறன்னு அப்படியே மரத்துக்கு நின்றுக்கினேன். வேறு எதுவுமே அவன் அடிச்சது எட்டி ஒதிக்கிறான். வாழை பிடிச்சி நீக்கிறான். மணி மேலே காலை வச்சு அறக்கிறான். யாருமே வந்து கேட்கல. அதான் அதுக்கு தான் எங்களுக்கு என்ன நடவடிக்கை, என்ன பண்ணுறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்க? நாங்கள் அந்த ஊரில் எப்படி வாயறது? எங்களால் வாயறதா இல்லை நாங்கள் எல்லாமே சாகிறதா ஒன்றுமே புரியல, எதுவுமே தெரியல. எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எந்த போலீஸுக்கு அண்ணன் எடுக்கலை, எந்த கலெக்டரும் எடுக்கலை. ஃபுல்லாக 2 மாதம் ஆகுது. ஒன்று நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் அதான் எதுவுமே சொல்லலை, எடுக்கவே இல்லை. எஸ்பி ஆஃபீஸுக்கு போக சொல்லிக்கிறாங்க ஐயா. எதுவுமே அங்கே கூட போய் வாங்க. வனிதா சரிதா